அனைவருக்கும் வணக்கம். வேர்ல்டு சித்திரகுப்தர் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய நாள் இனிதாய் அமைய ஸ்ரீ சித்திரகுப்தரை பிரார்த்திக்கின்றோம். இன்றைக்கான பதிவில் என்ன ஒரு தகவலை நம்ம தெரிந்து கொள்ளப் போகின்றோம் என்றால், இந்த ஆண்டு மகா சிவராத்திரி வரும் தேதி, நேரம், கிழமை மற்றும் இந்த சிவராத்திரி என்று நம்ம சிவபெருமானுக்கு நம்ம வழங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய காலை கடன்கள் எல்லாமே முடிச்சுட்டு நீராடி சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணிட்டு முழுமுதற் கடவுளான விநாயகர் பெருமானையும் நீங்கள் வீட்டில் வணங்கி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் ஒரு 2 தீபமாவது நீங்கள் வந்து அகல் விளக்கிலேயாவது ஒரு 2 தீபத்தை நீங்கள் பற்ற வைக்கணும். அந்த சிவராத்திரியும் ஒன்றாகவே தான் வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, சனி பிரதோஷத்தை வந்து கடைபிடிப்பவர்கள் அப்படியே அதை தொடர்ந்து சிவராத்திரிக்கு உண்டான ஒரு இதையும் நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கடைபிடிக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து சிவலிங்கம்லாம் இல்லை, சிவனுடைய ஃபோட்டோவெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பூஜை ரூமில் இருக்கக்கூடிய ஏதாவது படங்கள் நீங்கள் வச்சுருப்பீங்க இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பூஜை ரூமில் 2 அகல் விளக்கில் அந்த ஒளி ரூபமாக நீங்கள் சிவபெருமானை நீங்கள் நினச்சிக்கலாம். சில பேர் வந்து எங்கள் வீட்டில் நான் லிங்கமே நான் வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க சிவலிங்கத்துக்கு தூய்மையான நீரை வந்து ஊற்றி ஒரு ஜல அபிஷேகமாவது அவருக்கு நீங்கள் கொடுத்து, அவருக்கு வந்து நீங்கள் ஏதாவது உங்களுக்கு உங்களால் முடிந்த மலர்கள் அவருக்கு நீங்கள் சூட்டி 2 அகல் தீபம் நீங்கள் பற்ற வைக்கலாம். சந்தனம் பொட்டெல்லாம் நீங்கள் வச்சு அவருக்கு உங்களால் முடிந்தளவு ஒரு அலங்காரம் நீங்கள் செஞ்சு நீங்கள் உங்களுடைய உபவாசத்தை ஆரம்பிக்கலாம். இல்லை எங்கள் வீட்டில் வந்து எந்த ஒரு சிவபடமும் இல்லை, சிவலிங்கமும் இல்லைன்னு சொல்றவங்க, சிவபெருமான் ஜோதி ரூபமாக இருக்கக்கூடியவர், ஒளிமயமானவர். அப்போ நீங்க வைக்கக்கூடிய அந்த தீப ஒளியில சிவபெருமான் இருப்பதாக நீங்க நினைச்சுக்கிட்டு அந்த 2 தீபங்களை நீங்க 6 to 9 காலையில் நீராடி நீங்க அந்த தீபத்தை நீங்க பற்ற வச்சு நீங்க அவரை வந்து நீங்க வழிபாடு செய்ய ஆரம்பிக்கணும். இப்படி நாங்கள் காலையிலேருந்து சிவபெருமான்ட்டு நாங்கள் வந்து பூஜை அறையிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கணுமா? அப்படி கிடையாது. உங்களுக்கு என்ன வேலைகள் இருந்தாலும் காலையில் நீங்கள் பூஜை அறையில் இந்த வேலையை முடிச்சுட்டு அதற்கப்புறம் நீங்கள் உங்களுடைய வேலைகளை நீங்கள் வந்து பார்க்கலாம். நீங்கள் எந்த ஒரு வேலைகளில் இருந்தாலும் சிவசிந்தனையோடு இருங்க. வில்வியலை வைத்து நீங்கள் வழிபாடு செய்வதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கை வந்து மென்மேலும் சிறப்பாக அமையும். நீங்கள் நினைத்ததெல்லாமே நடக்கும். வறுமைகள் நீங்கும். நீங்கள் என்ன வேண்டி முழு மனதோட சிவபெருமானை நீங்க நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா நடக்கும். இன்றைய தினம் சிவபெருமானை நம்ம வழிபட்டோம்னா நம்மளுடைய கவலைகள் அனைத்துமே நீங்கும், காரிய வெற்றியும் ஏற்படும். சிவாய நம அப்படின்னு நம்ம வந்து சிந்தித்திருந்தாலே அபாயம் நமக்கு ஏற்படவே ஏற்படாது, உபாயம் நமக்கு ஏற்படும் என்று முன்னோர்கள் கூறியுள்ளார்கள். எங்கிட்ட அந்த மாதிரி புக்குகளை எதுவுமே இல்லை, சிவபுராண புக்கு, திருவாசி இப்படியெல்லாம் சொல்றாங்க, அந்த மாதிரி புத்தகங்கள் என்கிட்ட எதுவுமே இல்லை, கவலையே பட வேண்டாம். பஞ்சாட்சர நாமம் சிவாய நம அப்படிங்கிற அந்த ஒரு நாமாவை மட்டும், அந்த ஒரு நாமாவளியை மட்டும் உங்க மனசுக்குள்ள நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க. நீங்க எந்த ஒரு வேலை செய்தாலும் உங்க மனசுக்குள்ளார சிவாய நம அப்படின்னு அந்த சிவசிந்தனையோட நீங்க இருக்கணும். இப்போ இந்த புனிதமான இந்த ஒரு நாளில் விரதம் இருந்தா உங்களுக்கு புண்ணியமும் கூடும், பொருளாதார நிலையும் உயரும். ஒரு நாள் முழுவதும் 6 கால பூஜையிலும் சிவனை நினைத்து வழிபட்டு சிவாலயங்களில் சிவன் சன்னதியில் அமர்ந்து சிவன் பெயரை உச்சரித்து வந்தால் ஒரே நாளில் ஒரு ஆண்டிற்கான பலனும் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஒரு வருஷம் எல்லாம் நீங்க சிவன் ஆலயத்திற்கு சென்று அங்க தீபம் போட்டு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வர்றீங்க, யாருனால முடியும்? இப்போ ஒரு நாள் போனாலே கோயிலுக்கு சிவனுக்கு தீபம் போட்டு அங்க சுத்தி கும்பிட்டுட்டு போயிட்டு வரோம். இதே மாதிரி நீங்க ஒரு வருஷம் ஃபுல்லா உங்களால போக முடியுமா? அதே அந்த பலன் ஒரு ஆண்டு முழுவதும் சிவனுடைய ஆலயத்திற்கு நீங்க வந்து சிவனுடைய பெயரை நீங்க சொல்லி அவரை நீங்க வழிபட்டு வந்த பலன் இந்த சிவராத்திரி அந்த விரதம் இருப்பதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கட்டும்.